அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல இந்த மாதிரியான நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சம்மந்தமான நெறைய ஆரோக்கியமான விஷயங்கள சித்த மருத்துவம் சார்ந்து அடிப்படையில நம்ம இத வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வெரிகோசில் அது எந்த சமயத்தில நம்ம ட்ரீட்மெண்ட்க்குள்ள போணும், இயர்லியா நம்ம ட்ரீட்மெண்ட் போறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கும், ஒரு முக்கியமான 6 விஷயத்த சொல்லி தரேன். இந்த 6 விஷயம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா, டெஃபினட்டா வெரிகோசில சித்த மருத்துவ முறையில நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ மறந்துடவே கூடாதுங்க. முதல்ல என்ன அப்டின்னா, வெரிகோசில் அப்டின்றது என்ன பிரச்சனை அப்டின்னா, முதல்ல ப்ராப்பரா நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது வெரிகோசில் அப்டின்றது நம்மளுடைய ஸ்க்ரோட்டத்துக்கு விதைப்பைகளுக்கு போகக்கூடிய ஒரு விதமான வெயின்ஸ் இருக்கும். ரத்தங்கள உள்ளருந்து கொண்டு வெளிய வரக்கூடிய ஒரு சில வெயின்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வந்து அந்த ஸ்பெஷலா அந்த குரூப் ஆஃப் இத வந்து பாப்னிஃபார்ம் பிளெக்ஸஸ் அப்டின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நார்மலா பிளட் உள்ள போய் வெளிய வந்துட்டுருக்கும். இது அதில உள்ள வெயின்ஸ் எல்லாமே சிறிதா வீக்கமடையும். என்லார்ஜ் ஆகும். அப்போ இந்த நிலைய தான் நம்ம வெரிகோசீல் அப்படின்னு ஒரு நிலைய சொல்றோம். இதனால மேல் ஹெல்த்துக்கு ஒரு கண்டிப்பா நெறைய டிஃபரண்டான இம்பேக்ட்ஸ வந்து கண்டிப்பா குடுக்கும். கிரேட் 1, 2, 3 அப்படின்ற நிலையில உங்களுடைய இந்த வெரிகோசீல் அப்படின்ற விஷயம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால செமன் குவாலிட்டி அதனோட தன்மை வந்து பாதிக்கும். டிஎன்ஏ டேமேஜ் ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹார்மோனல் இஷ்யூஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டுங்க. இத இயர்லியா தடுக்கிறதுனால எளிமையா சித்த மருத்துவத்தில நெறைய தீர்வுகள இந்த நோய்களுக்கு தர முடியும். ஒவ்வொரு நோயரினுடைய உடல்நிலை அறிந்து கண்டிப்பா அத ஆலோசனை செஞ்சு கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்டின்னா, டெஃபினட்டா அதிலிருந்து அடுத்தபடி நல்ல ஒரு விஷயம் நமக்கு வருவதற்கான நெறைய வாய்ப்புகள் உண்டு. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ பொறுத்தவர சித்தா பத்தி சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு ப்ராப்பரா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைய கண்டிப்பா கற்றுத்தரும் அப்டின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இதே நார்மலான ஒரு ஃபெர்டிலிட்டி அப்டின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ICSIO, ICSI அடுத்து வந்து IUI, IVF இந்த மாரியான மாற்று முறைகள உங்களுக்கு வேண்டாம் அப்டின்ற ஒரு விஷயத்த இந்த நிலை சித்த மருத்துவத்த எடுக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு கண்கூட காட்டி தரும். ஸோ பொதுவா ஒரு 6 கிரைட்டீரியா தாங்க. இந்த 6 விஷயம் நீங்க வெரிகோஸ்லா இருக்கிறீங்கன்னா, வெரிகோஸ்லா இருந்து இந்த 6 விஷயம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த 6 விஷயம் மட்டும் போதும். இந்த 6 விஷயத்துல ஏதாவது மாறுதல் இருக்கு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் அப்டின்றது சித்த மருத்துவ முறையில பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும். அப்படி என்ன சார் அந்த 6 முறை அப்படின்றது? முதல்ல மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆயிருச்சு. அதாவது 12 மாதத்திற்கு மேல ஆயிடுச்சு. பட் நார்மலா அன்ப்ரொடக்டடா நீங்க வந்து இருந்து உங்களால கன்சீவ் ஆக முடியல. இப்போ உங்களுக்கெல்லாம் கப்புலேஷன்ல இருந்து கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கான காரணம் அப்படின்றத கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணணும். ஒண்ணு இதற்கு ஏதாவது காம்ப்ளிகேஷனால வருதா? அல்லது வெரிகோசீல்னால வருதா? ஆல்ரெடி உங்களுக்கு வெரிகோசல் கேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ மேபி ஆகல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உண்மையிலேயே பிளானோட இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெரிகோஸில நீங்க பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். 2வது ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர்ஸ் நெறைய சமயத்தில உங்களோடிக்கு என்னதான் வெரிகோசல் இருந்தாலும் நெறைய சமயத்துல ஒரு சிலவங்களுக்கு கன்சீவ் ஆயிடும். நெறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. எனக்கு தான் வெரிகோசல் இருந்துச்சு. ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒண்ணும் பெருசா ஆவலயே. மேக்ஸிமம் அது ஒரு 10% எந்த விதமான பிரச்சனையும் செய்யாது. நெறைய சமயத்துல ஒரு சில சமயம் இப்ப வெரிகோசலே இருந்தாலும், ஃபீமேலுக்கு எந்த விதமான ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸும் அல்லது ஒவேரியன் டிஸ்ஃபங்ஷனோ, முல்லரின் ஹார்மோனோட டிஸ்ஃபங்ஷனோ, டியூபல் பிளாக்கோ அல்லது வேற ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, தைராய்டோ, ஆன்டிபாடிஸ் பிரசென்ட்டா இருக்கு. இந்த மாரியான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஒபிசிட்டி இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தா, கண்டிப்பா இதை முதன்மையாக சரி செய்ய வேண்டும். ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 பேரையும் உட்கார வச்சு ப்ராப்பரா ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது 2வது. அதுக்கு அடுத்தது 3வது இன்கேஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வெரிகோசல் இருந்து அவங்களுடைய செமன நம்ம டெஸ்ட் பண்ணி குடுக்குறோம். அந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஒரு அடுத்த 3வது மாசம் நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்கீங்க. அதுலேருந்து ஒரு 3 மாசம் கேப் விட்டு மறுபடியும் டெஸ்ட் பார்க்குறீங்க. பார்க்குறப்போ, அதுல பெரிய வேரியேஷன்ஸ் எதுவும் இல்ல அப்டின்னா, எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம, அப்படியே தான் இருக்கு அப்டின்னா, டெஃபினட்டா வெரிகோஸ் இருந்த கேஸுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைய கண்டிப்பா வந்து பண்ணணும். இந்த விஷயத்துல நமக்கு என்னென்ன விஷயத்த நோக்கணும் அப்டின்னா, பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு கவுண்ட் எப்டி இருக்குன்னு பார்க்கணும். மொட்டிலிட்டி எப்டி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்ட்ரக்சர்ஸ் அதனுடைய ஷேப்பு, அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்டி இருக்குன்னு பார்க்கணும். கூடவே ஓவரால் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஃபெர்டிலிட்டிக்கு யூஸ் ஆச்சா? ஃபெர்டிலிட்டிக்கு அது எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறது? அதனுடைய பயன் என்ன? அப்படின்றத ஆராய்ந்து, அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் போற மாரி இருக்கும். இது 3. ஒரு சிலவங்களுக்கு இதெல்லாம் நல்லாருக்கும். நெறைய பேரு. ஆனா வந்து கன்ஃபார்மே ஆகாது. இதுக்கும் காரணம் இருக்கு. டிஎன்ஏ டேமேஜ் கண்டிப்பா ஆகும். அதனால தான் ஆகுறதில்ல. என்னதான் அளவு, என்னதான் விஷயம் எல்லாமே இருந்தாலும், அங்க டிஎன்ஏவ டேமேஜ் பண்ணியிருந்தாலே கண்டிப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஸோ அப்போ அதுக்கு சித்த மருத்துவ முறைகளும் அதுக்கான பரிகாரங்களும் கண்டிப்பாக வந்து செய்யணும். சார் அதுக்கு அடுத்தது 4வது விஷயம் கூடவே ரெடியூஸ்டு மொட்டிலிட்டின்னு சொல்கிறோமா? ஸோ ரெடியூஸ்டு மொட்டிலிட்டின்றது ஏன் வருது? அங்கே ஏதாவது பிளட் ஃப்ளோவில் தடுக்கப்படுகிறது, சரியாக போகலை, அங்கே மூவ்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான வாய்ப்பு வந்து கொடுக்கல அப்படின்றப்போ இங்கே ஸ்பெர்ம் மூவ் ஆகி போகிறதுக்கான அந்த ஃப்ளோ அப்படின்றது கம்ப்ளீட்டாக குறைக்கப்படுகிறது. இதனால் ஃபெர்டிலைசேஷன் ஆகாது. இங்கேருந்து அங்கே போய் சென்று மூவ்மெண்ட்ல போய் தான் சென்று ஃபெர்டிலைஸ் ஆகும். ஃபெர்டிலைசேஷனே ஆகாது. அதன் பிறகு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது டெம்பரேச்சரோ அதிகமா இருக்கிறதுனால, இவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகாது. அப்நார்மலும் கூடவே ஃபங்ஷனுமே ஸ்பெர்ம்கோட அப்நார்மாலிட்டி ஃபங்ஷனுமே சிவியரா டேமேஜ் ஆயிருக்கும். அப்புறம் நெறைய பேர் சொல்லுவாங்க, "சார் எனக்கு இது இருக்கு. ஐ மீன் வெரிகோசீல் இருக்கு. பட் ஆனா ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து புரொடக்ஷன் வந்து அதிகமாவே இல்ல. நெறைய டெட் செல்ஸ் தான் இருக்குன்னு" சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்கான காரணங்கள்னால தான் வரக்கூடியதுங்க. அதுக்கு அடுத்து 5வதாக ஹார்மோனல் ப்ரொஃபைல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெரிகோசில் இருக்கிற கேஸ்க்கு எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் ஆனது தன் அளவிலிருந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வெரிகோசீல்னால ஸ்பெர்ம் புரொடக்ஷன் வந்து குறையுது. அந்த குறைஞ்சதுனால இந்த குறைவ காம்பன்சேட் பண்றதுக்காக எஃப்எஸ்ஹெச் உங்களுக்கு வந்து ஏறியிருப்பான். எஃப்எஸ்ஹெச்ன்றது பாடியில நார்மலா ஒரு அளவு இருக்கும். ஏன்னா, அது வந்து ஃபீமேல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து இருக்கும். அது எப்ப ட்ரிகர் ஆகுதோ, அப்போ நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த வெரிகோசில்னால வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தயவு செய்து எஃப்எஸ்ஹெச் வந்து லெவல்ன்றது மேலா இருந்தாலும் கண்டிப்பா பார்க்க வேண்டியதோட அவசியம் அப்படின்றது இதுதான். ஸோ, நெறைய சமயத்துல இதனோட அளவு வச்சு தான் பிரைமரி டெஸ்டிகுலர் ஃபெயிலியரா அல்லது டெஸ்டிகுலர்ல வேற ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா அப்படின்றத அசஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுங்க. இத வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன எந்த மாரி கொண்டு போறது அப்படின்றதையும் மருத்துவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கும். ஸோ, இப்ப என்னன்னா, அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரை இன்னொரு ஆஸ்பெக்ட் 6வதாக சார் அதாவது டெஸ்டிகுலரோட சைஸ வந்து மெஷர் பண்றோம். இந்த சைஸ் ஸ்கேன்லயோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல மெஷர் பண்ணும்போது, அது வால்யூம் நார்மல விட அப்படியே உங்களுக்கு ஒரு 12 டூ 15 சென்டிமீட்டர் வரைக்கும் அல்லது இன்டூ 2ன்ற சைஸ்ல அது இன்க்ரீஸ் ஆகுது. அல்லது சம்டைம்ஸ் அது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும், ப்ராப்பரான ஹார்மோனல் பிளட் ஃப்ளோஸ் வந்து போகல. அதனால அது அதனோட நம்ம பாடியோட அமைப்பு என்ன அப்படின்னா, தேவைன்னு இருக்கிறப்போ தேவைக்கு பயன்பட்டுக்கும். அதனுடைய தேவை இல்ல. பாடிக்கு அது நெசசிட்டி. பாடிக்கு இந்த ஹார்மோனால எந்தவித பிரச்சனையும் இல்ல. இந்த ஆர்கன்னால எந்தவித தேவையும் இல்ல அப்படின்றப்ப தன்ன தானே சுருங்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அதற்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அசஸ் பண்ண வேண்டும். இதனோட முக்கியமாக கூடவே நெறைய சமயத்தில பேஷண்ட்டுக்கு வந்து ஆ அசூஸ்பெர்மியா, அஸ்தெனோஸ்பெர்மியா, அஸ்தெனோடெரட்டோசூஸ்பெர்மியா, டெரட்டோசூஸ்பெர்மியா இந்த மாரி டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே வருது அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு முறை நம்ம இத அசஸ் பண்ண வேண்டியது கட்டாய அவசியம் அப்படின்றத நான் இந்த விழிப்புணர்வு மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். சித்த மருத்துவத்தில நீங்க நினைக்கலாம், சார் இந்த மருந்து நான் எடுத்தேன். ஆனா சரியாவல. இந்த மருந்து எடுத்தேன் சரியாகல. எல்லாமே ஒவ்வொரு நோயருக்கும், ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்றபடி மருந்துகள வந்து பரிகரிக்கணும். ஸோ உங்கள்ட்ட நாங்க பேசுறப்பவே நீங்க ஃபோன்லயே டெலிகன்சல்டேஷன் பேசுறீங்க. பெங்களூர்லேருந்து பேசுறீங்க. ஐ மீன் ஹைதராபாத்லேருந்து நெறைய பேஷண்ட்ஸ் பேசுறீங்க. ஸோ இந்த மாரி வெளியிலேருந்து பேசுறப்போ, ப்ராப்பரா ரிப்போர்ட்ஸ் தெளிவா இருந்தது. எப்பலாம் டெஸ்ட் எடுக்க சொல்றோம், ப்ராப்பரா எடுத்து ஃபாலோ பண்ணோம் அப்டின்னாலே, டெஃபினட்டா வி வில் கெட் சம் பாசிட்டிவ் ரிப்ளை அப்டின்றத எப்போதுமே மறந்துறவே கூடாது. ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், ரிப்போர்ட்டோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் வேற ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்டின்னா, ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வேணும்னாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர்ல கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு, டெஃபினட்டா நீங்க வந்து எப்போதும் என்னோட ஒப்பீனியன்ஸ வாங்கிக்கலாம் அப்டின்ற விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.